இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜூமிலே இணைந்திருக்கிற ஊழியர்களுக்கும் மூப்பர்கள் விசுவாசிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நம் சங்கீதம் 69 தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 69 கர்த்தர் நம்மோடு கூட பேச இருக்கிறார். இந்த சங்கீதம் 69 முழு 1 36 வசனத்துக்கும் ஒரு தலைப்பை நம்ம கொடுப்போம். என்ன அந்த தலைப்புனா, துன்பத்தில் இருந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபமாக இருக்கிறது. 1. 2, துன்பத்திலே தேவனுக்கு துதிக்கிற ஒரு துதி, தேவனை துதிக்கிற ஒரு துதியாக இருக்கிறது. அடுத்ததாக நாம் வார்த்தைகளை, வசனங்களை பிரித்து நம்ம பார்க்கும்போது 1 முதல் 12 வசனத்தை நாம் பார்க்கும்போது, உபத்திரவங்கள் வரும்போது தேவனிடத்திலிருந்து ஜெபிக்கிற ஜெபம். 2, 13 21 வசனங்கள் பார்க்கும்போது விடுதலைக்காக ஜெபிக்கிற ஜெபம். 3, 22 28 வரைக்கும் பார்க்கும்போது எதிரிகள் மேல் நியாய தீர்ப்புக்காக ஜெபிக்கிற ஜெபம். 30 36 வசனங்கள் பார்க்கும்போது தேவனை துதித்தல். அடுத்து இந்த 69வது சங்கீதத்தை நம்ம பார்க்கும்போது, இந்த 69வது சங்கீதத்தில் இருந்து தான் இயேசு கிறிஸ்துவும், யோவான், அப்போஸ்தலர்கள், பவுல், பேதுரு, இவர்கள் நிறைய வார்த்தையை இந்த 69வது சங்கீதத்திலிருந்து பயன்படுத்தி இருக்கிறார். இதை நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக பார்க்கும்போது தாவீதை குறித்தும், தாவீது கிறிஸ்துவை குறித்தும் வெளிப்படுத்துவதை குறித்து இந்த சங்கீதத்திலே பார்க்க முடியும். கிறிஸ்து இந்த குறித்து முன்வைத்து தீர்க்க தரிசனமாக உரைக்கிற, வெளிப்படுத்துகிற ஒரு சங்கீதமாக இருக்கிறது. நீங்க புதிய ஏற்பாட்டுல எங்கெல்லாம் இந்த சங்கீதத்தில் இருக்கிற வாக்கியம் இருக்குது என்று பார்ப்போமானால், யோவான் 15ஆம் அதிகாரம் 25வது வசனம், யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், யோவான் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம், ரோமர் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம், மத்தேயு 27 அதிகாரம் 33 34ஆம் வசனம், அதே போல 20வது வசனத்துக்கு ரோமர் 11 9 முதல் 10 வசனம், அது 22 23வது வசனத்துக்கு அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம், 25வது வசனத்துக்கு இந்த வார்த்தைகள்லாம் புதிய ஏற்பாட்டில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பயன்படுத்தி இருக்கிறார், சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்கள் இந்த வசனத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள். சங்கீதங்களிலே சொல்லி இருக்கிறதே, தாவீது சொல்லி இருக்கிறானே அப்படி என்று சொல்லி வரும். சரி, இப்போ நம்ம தேவனுடைய செய்திக்குள்ளாக கடந்து போவோம். 1வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். தேவனே என்னை ரட்சியும், வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி இருக்கிறது, பெருகி வருகிறது. தேவனே என்னை ரட்சியும், வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் என்ன பண்ணுகிறது, பெருகி வருகிறது. இந்த பெருகி வருகிறது என்று சொல்லும் போது இது சிறிய பிரச்சனை அல்ல.
பெரிய ஒரு பிரச்சனை. அப்போ அந்த பெரிய பிரச்சனையிலிருந்து தேவன் எனக்கு எப்படி விடுதலை தருவார் என்று சொல்லி தாவீது இதுல ஜெபிக்கிறத பார்க்க முடியும். ஏன்னா சரீரத்துக்கு பிரச்சனைன்னு வந்தா அந்த பிரச்சனையை டாக்டர்கிட்ட போயோ இல்லை ஏதாவது மருந்து போட்டோ காப்பாற்றிக் கொள்ளலாம். இது ஆத்மாவுக்கு வருகிற பிரச்சனை. அதுதான் யோவான் 10ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, திருடன் திருடவும் கொள்ளையடிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வாரான் என்று சொல்லி இங்கே யோவான் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனா ஆத்மாவுக்கு பிரச்சனை வந்தா, அந்த ஆத்மாவுக்கு பிரச்சனை வரும்போது ரட்சிப்புக்கு கொடுக்கக்கூடிய தேவன் ஒருவர் மட்டும்தான் ரட்சிப்புக்கு கொடுக்க முடியும். தேவனை தவிர ரட்சிக்க வேற ஒருவராலையும் முடியாது. அதனால்தான் தாவீது இப்படியாக ஜெபிக்கிறார். 2ஆம் வசனத்தை பார்த்தோம்னா, ஆழமான உளையில் அவிழ்ந்து இருக்கிறேன், நிற்க நிலையில்லை, நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன், வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போகிறது. பாருங்க, இந்த வாக்கியங்கள் 2வது வாக்கியம் ரொம்ப முக்கியமான ஒரு வாக்கியம். ஆழமான உளையில் அமிழ்ந்திருக்கிறேன். பாருங்க, இந்த ஆழமான உளையில் அமிழ்ந்திருக்கிறேன் என்று சொல்லும்போது, ஒரு இரும்பை எடுத்துட்டு போய் நெருப்புல போடும்போது அந்த இரும்பு நல்லா காஞ்சி நெருப்பா ஆகணும். அப்ப அது ஆழமான உளையில். அதே போல நான் அமிழ்ந்திருக்கிறேன். என்ன செய்யறான் சத்துருவு? முழுசுமாய் போட்டு அமுக்கி இருக்கிறான். என்னுடைய ஆத்மாவுக்கு பிரச்சனை வந்து விட்டது. என் ஆத்மாவை ரட்சிக்க கிறிஸ்து ஒருவர் தான் முடியும். மனுஷன் ரட்சிக்க முடியாது, உலகம் ரட்சிக்காது, கூட இருந்தவர்கள் உற்றார் உறவைகள் ரட்சிக்க முடியாது. ஆத்மாவுக்கு ரட்சிப்பு வேணும்னா கிறிஸ்து மட்டுமே தான் நம்ம ஆத்மாவை மீட்க முடியும். அதனால்தான் அவர் சொல்றாரு, நான் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலை இல்லை. என் ஆத்மாவிலே, என் தேகத்திலே எனக்கு என்ன இல்லை? நிற்க நிலை இல்லை. நிலை இல்லாத ஜலத்தில் அமர்ந்திருக்கிறேன். இப்போ தண்ணி மேல நிக்கவே முடியாது. அப்போ ஜலம் என்று சொன்னால் தண்ணி மேல என்ன பண்ணும்போது நிக்க முடியாது. கீழே குறிப்பிட்ட அளவுக்கு தண்ணியில இறங்கும் போது அந்த குறிப்பிட்ட அளவு நம்ம கால்கள் தரையில படும்போது நமக்கு என்ன செய்ய முடியும்? பலன் கிடைக்கும், நிக்க முடியும். ஆனா குறிப்பிட்ட இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே நமக்கு என்ன ஆகாது? அந்த கீழே தரை நமக்கு தடுபடாது. அப்ப நிக்க முடியாது. அதனால்தான் நான் நிலையற்று இருக்கிறேன் ஆண்டவரே, நான் நிற்க வேண்டும், என்னை நிற்க வையும் அப்படின்னு சொல்லி இந்த தாவீது தேவனிடத்திலே ஜெபிக்கிறார். அப்ப பாருங்க, ஆழமான என் மேல் புரண்டு வருகிறது, வெள்ளங்கள் என் மேல் புரண்டு வருகிறது. அப்ப இன்னைக்கு சாத்தான் கூட என்ன பண்றான்? நம்ம மேல புரண்டு வருகிறான். உதாரணத்துக்கு யோபு நம்ம எடுத்துக்கொண்டோம்னால் அவன் என்ன பண்றான்? புரண்டு வந்துட்டான். தாவீது மேல கூட புரண்டு வந்துட்டான், சோதனையை கொடுத்தான். அன்னைக்கு ஊழியக்காரங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் மூப்பவர்களுக்கும் பிசாசு என்ன பண்றான்? வலை வீசிக்கொண்டே இருக்கிறான். யாரு எந்த நேரத்துல எங்க தள்ளலாம் அப்படி என்று சொல்லி பார்த்து கொண்டே இருக்கிறான். அப்போ அவன் வலை வீசி தேடிக்கொண்டு இருக்கிறான். அந்த வலைக்கு மீன்களாக நாம் அகப்படக்கூடாது. ஏன்னா கிறிஸ்துவை தவிர நமக்கு ரட்சிக்கவும் விடுதலை கொடுக்கவும் வேறு யாராலையும் முடியாது என்பது மிக மிக முக்கியம். இதுல சங்கீதத்துல இந்த சங்கீதக்காரன் இப்படிதான் நமக்கு எடுத்து காட்டுகிறார். அப்ப பாருங்க, தேவனே, 5வது வசனம், தேவனே நீர் என் புத்தியினத்தை அறிந்திருக்கிறீர், என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை. நாம் செய்கிற ஒவ்வொரு குற்றத்தையும் கர்த்தருக்கு முன்பதாக போய் நின்று கொண்டு இருக்கிறது. குற்றங்கள் தேவனுக்கு முன்பதாக போய் நிற்கிறது மட்டுமல்ல, மறைந்திருக்கவும் முடியாது. ஏன்னா அதனால்தான் தாவீது பாவம் செய்த போது கூட அந்த குற்றம் தேவனுக்கு முன்பதாக போய் நின்றது. அந்த குற்றத்துக்கு தண்டனையாக தாவீதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? நியாயத்தை தீர்த்தார். அப்ப பாருங்க, இன்னைக்கு நாம் கூட தவறுகள் செய்கிறோம். அந்த தவறுகள் எல்லாம் தேவனுக்கு முன்பதாக போய் நிற்கிறது.
நாம் சில நேரத்துல நம்முடைய இருதயங்கள் கடினமாக்கப்பட்டு நாம் இடப்படுறோம், சரீரத்திலே பாவத்தை செய்கிறோம். சரீரத்திலே பாவத்தை செய்யும் போது நம்ம ஆத்மாவுக்கு தண்டனையாக வருகிறது. அப்ப நமக்கு என்ன இல்லை, அப்ப கடல் தண்ணீர் மீது நம்ம என்ன பண்ண முடியாது, நிக்க முடியாது, நிக்க பலன் இல்லாமல் போகிறது. அப்படியே நம்ம கால்கள் தேடுகிறது, நமக்கு பூமி எங்கு கிடைக்கும், தரை எங்கு கிடைக்கும் என்று சொல்லி. அப்ப நமக்கு தரை என்பது தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனத்தின் மீது நிற்கும் போதுதான் நாம் ரட்சிக்கப்பட முடியும், இல்லை என்றால் ரட்சிக்கப்பட முடியாது அப்படி என்று சொல்லி இங்க நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 4வது வசனம் பாருங்க. ஆண்டவர் 4வது வசனத்துல ஆண்டவர் ரொம்ப திட்டம் தெளிவாக பேசுகிறார். செய்யாத தவறுக்காக தண்டனையை அனுபவிப்பது மிகுந்த மனவேதனையை தரலாம், ஆனால் அது கர்த்தருக்காக வந்த உபத்திரவம் எளிதில் மகிழ்ச்சி அடைய வேண்டும். வசனம் 4-7. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11-12 வசனத்துல நம்ம பார்க்க முடியும். தாவீதும் கிறிஸ்துவும் அடைந்த உபத்திரவங்களில் பட்டியலை இங்க என்ன செய்ய முடியும், நம்ம தியானிக்க முடியும். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல வசனம் 11-12 வசனத்துல தாவீதும் இயேசு கிறிஸ்துவும் பட்ட உபத்திரவத்தை குறித்து நம்ம என்ன பண்ண முடியும், இங்க பட்டியலிட முடியும், ஒரு லிஸ்ட் போட முடியும். அது மாத்திரமில்ல, இன்னும் அநேக பவுல், சீசர்கள், இவர்கள்லாம் பட்ட கஷ்டத்தை என்ன செய்ய முடியும், ஒரு லிஸ்ட் போட முடியும். அந்த லிஸ்ட் போட்ட பிறகு அந்த கஷ்டத்தின் மத்தியில நம்ம எல்லாம் என்ன இல்லை, ஒரு பொருட்டாக இல்லை. ஏன்னா அவங்க பட்ட கஷ்டத்தை விட நம்ம படவே இல்லை அப்படின்னு சொல்லி அங்க தேவனுடைய வசனம் நமக்கு சுத்தி காட்டுகிறது. அடுத்து 6வது வசனம். இந்த வசனம் தாவீது தன்னை குறித்து கூறியதாக என்ன சொல்றாருன்னா, நம்முடைய வாழ்க்கையும் காண்கிறவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளும் விதத்தில் நாம் வாழ வேண்டும். தேவனுடைய பெயர் இழுக்கப்படுவதற்கு, தேவனுடைய மக்கள் வெட்கப்படுவதற்கும் தமது வாழ்க்கை காரணமாக அமையக்கூடாது. என்னால் உமது பெயருக்கு இழுக்கு உண்டாவதை விட நான் மரணம் அடைவது நல்லது என்ற அளவிற்கு இங்கு கருத்து வழங்கப்படுகிறது. என்னால் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, பேசிக்கிட்டே இருக்கும்போது, ஆண்டவருக்கு சத்தியமாக நான் இந்த காரியத்தை செய்யல என்று பொய் சத்தியம் வைப்பார்கள். இந்த சத்தியத்தை வைக்கும் போது ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதே போல 4 பேருக்கு முன்னாடி பேசும்போது கூட அவங்களை தங்களை என்ன செய்யணுமா நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி பொய் சத்தியத்தை வைத்து அவர்கள் தன்னுடைய அந்த காரியத்திலிருந்து மீண்டு வரலாம் என்று நினைக்கிறார்கள். அது மனுஷனுக்கு முன்பதாக வேணா ஏமாற்றி கொள்ளலாமே தவிர தேவனுக்கு முன்பதாக தன்னை ஏமாற்றி கொள்ள முடியாது என்பதுதான் மிக முக்கியம். அதனால்தான் இங்க நான் உத்தமத்திலே நிற்க எனக்கு விருப்பம் உண்டு என்று சொல்லி ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். தாவீதும் உத்தமத்துல நிற்கணும்னு விரும்புகிறாரு. அநேக வேத சத்தியத்தை அறிந்த தேவனுடைய பிள்ளைகள் உத்தமத்திலே இருக்க விரும்புகிறார்கள். நாம் உத்தமத்திலே இருக்க தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கிறோம் என்பது தேவ வசனம் நம்மை குறித்து கேள்வி கேட்கிறது. அடுத்ததாக தேவ வசனத்தை பார்க்கும்போது 7-9 வசனம் கிறிஸ்துவை குறிப்பதாக பகுதி அமைகிறது. கிறிஸ்து இங்க எடுத்து காட்டுகிறது. நிந்தையும் அவமானத்தையும் சகித்தார். இயேசு கிறிஸ்து நிந்தையும் அவமானத்தையும் சகித்தார். இயேசுவின் இனத்தார் இயேசுவை மதிமயங்கினவர் என்று சொல்லுகிறார்கள். மூளை கோளாறு உள்ளவர் என்று சொல்லுகிறார்கள் என்று கூறினார்கள். இதுக்கு மார்க்கு 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். இயேசுவின் தாய் மரியாளின் கூட பிள்ளைகள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவனுடைய வீட்டை இயேசு சுத்தம் செய்த போது அதை குறித்து அவரது பக்தி வைராக்கியத்தை வெளிப்படுத்தப்பட்டது. யோவான் 2ஆம் அதிகாரம் 13-17 வசனம். நிந்தைகள் என் மேல் விழுந்தது என்பது இயேசுவில்
நிறைவேறியது. ரோமர் 15:3 நிந்தைகள் என் மேல் விழுந்தது. இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை என்ன பண்றாரு? சுத்தப்படுத்துறாரு. எப்படி சுத்தப்படுத்துறாரு? அங்க யாரை வச்சு சுத்தப்படுத்துறாரு? அங்க இருந்த அந்த புறாவிக்கிறவர்களையும் காத்துக்காரர்களையும் அவர்களுடைய பலகையை பென்சி கவுத்து போட்டு, இது என்னுடைய வீடு, இதை கள்ளர் குகைகள் மாற்றி விட்டீர்களே என்று சொல்லி அங்கிருந்து எல்லாரையும் அடித்து வெளியே துரத்துகிறதை பார்க்க முடியும். அப்போ இது என் மேல் விழுந்த கடமை. இன்னைக்கு நம்முடைய ஆலயத்தை நாம் எப்படி வைத்திருக்கிறோம்? ஒன்று. இரண்டாவது, என் ஆலயம் என்று சொல்லும் போது வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த பவுல் சொல்றாரு கொரிந்தியர் நிறுவத்திலே, நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். அந்த ஆலயம் எப்படி வைத்திருக்கிறீர்கள்? அந்த ஆலயம் மாசுபட்டு இருக்கிறதா? குப்பை நிறைந்திருக்கிறதா? அந்த ஆலயத்தை நீங்கள் கிளீன் செய்கிறீர்களா என்று சொல்லி வேதம் நம்மை பார்த்து கேட்கிறது. அந்த ஆலயத்துல அந்த குப்பையில எல்லாம் எடுத்து வெளியே போட வேண்டும் என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். ஏன்னா இப்போ ஆலயத்துக்கு முன்னாடி குப்பை இருந்தா நம்ம கையினால வாரி போடுறோம். ஆனா உள்ள குப்பை நிறைந்திருந்தா யாரு வாரி போட முடியும்? அதான் இயேசு கிறிஸ்து ஆலயத்தை சுத்தப்படுத்தினது போல எருசலேமிலே இன்றைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை நம் இருதயத்தை சுத்தப்படுத்த வேண்டும். இதுதான் சுத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறது. நம்ம என்ன பண்றோம்? தெரிந்தும் பாவத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். குப்பையை சேர்த்து வைத்துக் கொண்டே இருக்கிறோம். அந்த குப்பையை கிளீன் பண்ணோம்னா கிறிஸ்துவை தவிர வேற யாராலையும் கிளீன் பண்ண முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இதற்கு உதவி செய்வாராக. அடுத்ததாக வசனம் 9, சங்கீதம் 69:9 கர்த்தருடைய வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் முன்னேற்றத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? பணி செய்ய வேண்டும். கிறிஸ்துவின் சபையின் முன்னேற்றத்திற்காக நாம் பணி செய்ய வேண்டும். என்ன பணி? தேவனுடைய பணி. என்ன சபையை முன்னேற்ற வேண்டும்? நம் இருதயத்தை சுத்தப்படுத்த வேண்டும். ஒன்று. 2, நம்ம இருதயத்தை போல மற்ற இருதயம் குப்பை நிறைந்திருக்கிறது. சுவிசேஷத்தை சொல்லி அந்த இருதயத்தில் இருக்கிற குப்பையை சுத்தமாக்க தேவன் நம்மை பயன்படுத்துகிறார். இன்றைக்கு ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஒவ்வொரு மூப்பர்களும் கர்த்தர் நம்மை பயன்படுத்தி கொண்டே இருக்க. அதனால்தான் இயேசு கிறிஸ்து தன் சீசர்களுக்கு கூறின போது, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போங்கள், சுவிசேஷத்தை அறிவியுங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று. அப்ப அவர்கள் போய் சுவிசேஷத்தை அறிவித்த பொழுது சாத்தான் மின்னலை போல கீழே விழுகிறதை நாங்கள் கண்டோம் என்று சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் சொன்னார். அதே போலதான் இன்றைக்கு சாத்தான் மின்னலை போல கீழே தள்ள வேண்டும். இந்த ஒரு அதிகாரத்தை கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்தும் போதுதான் கிறிஸ்து மகிமைப்படக்கூடியவராக இருக்கிறார். பிதாவானவரும் இதுல மகிமைப்படக்கூடியவர் இருக்கிறார். இந்த பெயர் பரிசுத்த ஆவியானவருக்கே செல்ல வேண்டும், நமக்கல்ல. இன்றைக்கு நிறைய பேர் விடுதலை பெருவிழா, அடுத்து ஒவ்வொரு பெயரை வைத்துக் கொண்டு கூட்டங்கள் நடத்துகிறார்கள். சிறப்பு செய்தியாளர் இன்னார் என்று சொல்லுகிறார்கள். ஆனா அது பேரு யாருக்கு கொடுக்கிறார்கள்? மனுஷனுக்கு கொடுக்கிறார். ஆனா மனுஷன் அதுல என்ன செய்யறான்? உயர்த்தப்படுகிறான். தேவன் அதுல உயர்த்தப்படவில்லை. கிறிஸ்து அதுல உயர்த்தப்படவில்லை. நான் 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 என்று வரும்பொழுது அங்கே அவன் உயர்த்தப்படுகிறான். அதனால எங்கேயுமே ஆண்டவர் என்று செய்தார், தேவன் செய்தார், தேவனுடைய வசனம் செய்தது, பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்பட்டார், பிதாவானவர் கிறிஸ்து மகிமைப்பட்டார் என்று நாம் சொல்ல வேண்டுமே தவிர நான் நான் என்று சொல்லக்கூடாது என்பது இந்த தாவீது மூலமாக கர்த்தர் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அடுத்தாக 15வது வசனம் பார்ப்போம். பாதாளம் தனது வாயை இயேசுவின் மீது அடைத்து கொண்டு இருக்க முடியவில்லை. பாதாளம் தன் வாயை இயேசுவின் மீது அடைத்துக் கொண்டு இருக்க முடியவில்லை. இயேசுவின் ஆத்மா பாதாளத்தில் விடப்படவில்லை. அவர் அழிவை காணவில்லை. சங்கீதம் 16:10 இயேசு மரணத்தையும் பாதாளத்தையும் வென்று உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து மரணத்தையும் வென்றார்,
பாதாளத்தையும் வென்றார், உயிர்த்தெழுந்தார். ஆனால் எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே வருகிறார்கள். அவர்கள் பாதாளத்தை வெல்லவில்லை, மரணத்தை வெல்லவில்லை. ஒரே ஒரு தேவன், ஒரே ஒரு இயேசு கிறிஸ்து, இவர் மட்டும்தான் என்ன பண்ணாரு? மரணத்தையும் பாதாளத்தையும் வென்றார். 3ஆம் நாள் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் நான் மகா ரிஷி என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் எல்லாரும் என்ன செய்யல? மரணத்தையும் வெல்லவில்லை, பாதாளத்தையும் வெல்லவில்லை. பாதாளமும் மரணமும் அவர்களை மேற்கொண்டு விட்டது. ஆனால் கிறிஸ்துவை பாதாளமும் மரணமும் மேற்கொள்ள முடியவில்லை. என்ன? அவர்தான் அந்த பாதாளத்தை உருவாக்கியவர். இயேசு கிறிஸ்து தான் பாதாளத்தை உருவாக்கியவர். இயேசு கிறிஸ்து தான் மரணத்தை உருவாக்கியவர். அப்போ ஏன் இயேசு கிறிஸ்து மரணத்தை உருவாக்கியவர் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த உலகத்திலே எல்லா மிருகங்களுக்கும் மரணம் வருகிறது, மனுஷனுக்கும் மரணம் வருகிறது. ஆனா மனுஷன் என்ன செய்யல? மரணத்தை ஜெயிக்கல. அடுத்து பாதாளத்தை ஜெயிக்கல. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பாதாளத்தையும் மரணத்தையும் ஜெயித்தார். வசனம் 17, சீக்கிரமாய் பதில் தரும் என்று ஜெபிப்பதில் தவறு இல்லை. தாவீது அப்படித்தான் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, எனக்கு நிற்க நிலையற்றவனாய் இருக்கிறேன், கடல் அலைகள் என்னை மேற்கொள்ளுகிறது, எனக்கு சீக்கிரமாய் பதில் தாரும் என்று ஜெபிப்பதிலே தவறில்லை. இங்க தாவீது ஜெபித்தார். இயேசு கிறிஸ்துவும் கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்தார். இயேசு கிறிஸ்துவும் சிலுவையிலே இருக்கும்போது ஜெபித்தார். எல்லாரும் ஜெபித்தார்கள். யோபு ஜெபம் பண்ணாரு, ஆண்டவரே எனக்கு சீக்கிரம் பதில் தாரும். ஆபிரகாம் ஜெபம் பண்ணாரு. பரிசுத்த பவுல் ஜெபித்தார். பேதுரு ஜெபம் பண்ணாரு. அதே போல யோசுவா ஜெபம் பண்ணாரு. உடனே அவர் ஜெபத்தை கேட்டு சூரியனும் சந்திரனும் நின்றது. நம்முடைய ஜெபம் இன்றைக்கு கேட்கப்படுகிறதா? ஏன் நம்முடைய ஜெபம் கேட்கப்படல? நாம் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும். ஆண்டவரே, நான் தகுதியற்றவனா ஆயிட்டேனா? என்னை தகுதி உள்ளவனாய் மாற்றும் ஐயா. என்னுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் அப்படி என்று நம்ம ஜெபிக்கிறோமா? உடனே கேட்கணும் ஆண்டவரே, தாமதிக்க கூடாது என்று நம்ம ஜெபிக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். 19-20 வசனம், கிறிஸ்து அடைந்த அவமானத்தையும் அவரை தேற்றுவதற்கு யாரும் இல்லாத சூழ்நிலையையும் இந்த வசனங்கள் குறிப்பிடுகின்றன. என்றென்றைக்கும் நம்மை விட்டு விலகாத கர்த்தரும், மத்தேயு 28-20 வசனம், நம்முடன் தங்கியிருக்க தேற்றுகிற பரிசுத்த ஆவியானவரும், யோவான் 14-16 நமக்கு உண்டு. நமக்குள் தங்கியிருக்கிற ஆவியானவரும், நம்மை வெற்றி பெற செய்கிற இயேசு கிறிஸ்துவும் நம்ம கூட இருக்கிறார். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்றாரு, தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நம்முடைய வலது பக்கத்திலே அவர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறார். 19-20 வசனம், என்னை தேற்றுகிறவனே யாரா இருப்பானா? எனக்கு ஆறுதல் சொல்ல யாரா இருப்பானா? நான் காத்திருந்தேன், எனக்கு இல்ல ஆண்டவரே. அதே போலதான் இயேசு கிறிஸ்துவ கூட தேற்றக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் மட்டும்தான் இருந்தார். ஆனா மனுஷனே இல்ல, மனுஷன் இல்ல. அதே போலதான் இன்னைக்கு நமக்கு எல்லாரும் இருக்கலாம், அவர்கள் நம்மை தேற்ற முடியாது. நம்மை தேற்றக்கூடிய அவர் பரிசுத்த ஆவியானவர். நம்மை தேற்றக்கூடிய பரிசுத்த ஆவியானவருடைய வசனம், நம்மை தேற்றக்கூடியது பரலோகத்தின் ரகசியத்தின் வார்த்தை. இதுதான் நம்மை தேற்றுமே தவிர இந்த உலகம் நம்மை தேற்றாது. மனுஷன் நம்மை தேற்ற மாட்டான். யாரும் நம்மை தேற்ற மாட்டார்கள். வசனம் 21-19, கர்த்தருடைய பிள்ளைகளின் எதிரிகளால் செயல்படுகிறவர்கள் கர்த்தரை விட்டு ஓடி போகவும் ஒளிந்து கொள்ளவும் முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளின் எதிரிகளால் செயல்படுகிறவர்கள் கர்த்தரை விட்டு ஓடி போகவும் ஒளித்து கொள்ளவும் முடியாது. கர்த்தருக்கு உடைய பிள்ளைகள் எதிரிகள் கர்த்தரை விட்டு ஓடி போக முடியாது. நான் தப்பித்துக் கொள்கிறேன்பா கர்த்தரிடத்திலிருந்து, நோ.
தப்பித்துக் கொள்ளவே முடியாது. நிச்சயமாய் அவர்களுக்கு தண்டனை உண்டு. எப்படின்னு கேட்டா, ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்யறாரு, தேவாலயத்தில் இருக்கிறாரு. ஒரு பிசாசு பிடிச்சவன் வரான், இவரை விட்டு போன்னு சொல்றாரு ஆண்டவன். உடனே அவன் என்ன பண்றான், விட்டு ஓடி போறான். அதே போல குருடன் வரான், நோய் பிடிச்சவன், கண்ணு தெரியாதவன், இவனை விட்டு போன்னு சொல்றாரு. அது போயிடுச்சு, அவனுக்கு சுகம் கிடைச்சிச்சு. இப்படி அநேக காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அதனால விரோதிகள் கர்த்தருக்கு முன்பதாக நின்று கொண்டு இருக்கிறார். ஆனா கர்த்தர் என்ன பண்ணல, நம்மை தண்டிக்க அவனுக்கு பர்மிஷன் கொடுக்கல. ஏன்னா ஏன் கொடுக்கலன்னா, நம்ம ஆவியில எளிமை உள்ளவர்கள். ஆவியில எளிமை உள்ள கர்த்தருக்கு தெரியும், இவனுக்கு தண்டனை கொடுத்தா அவனை நம்ம அனுபவிச்சோம்னா, சத்ருவை அனுபவிச்சோம்னா இவன் கொடுக்கிற பிரச்சனையில இருந்து அவன் தாங்குவானா அப்படின்றது கர்த்தருக்கு தெரியும். அதனால அவனால எவ்வளவு தாங்க முடியுமோ அவ்வளவுதான் பிரச்சனை. அதுக்கு மீறி கொடுக்கறது கிடையாது. ஆனா அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறவும் கர்த்தர் நமக்கு என்ன செய்றார், பலனும் கொடுக்கிறார். 22 28 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 21 சிலுவையில் அறையப்பட்டு இருந்த கிறிஸ்துவுக்கு கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுத்த போது இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறியது. கிறிஸ்துவுக்கு காடியை கலந்து கொடுத்தாங்க, இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறியது. அதே போல இங்க தாவீதும் எனக்கு கசப்பு கலந்த காடியை கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஜெபம் பண்றாங்க. என்ன அந்த காடி? சத்ரு கொடுக்கிற பிரச்சனை. அந்த பிரச்சனையில இருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய தேவன் ஒருவர் மட்டும்தான், மற்றபடி யாரும் கொடுக்க முடியாது. அதனால கிறிஸ்துவுக்கு காடியை கொடுத்தார்கள், அதே போல பிரச்சனையும் வந்தது. அது மத்தேயு சுவிசேஷம் 27 அதிகாரம் 33 34 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். தாவீது தன் எதிரிகளுக்காக ஜெபித்த ஜெபமாக இது அமைகிறது. நீதி விளங்கும்படி தாவீது ஜெபித்தார். கிறிஸ்துவோ தம்மை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னிக்கும்படி வேண்டிக் கொண்டார். தாவீதும் ஜெபம் பண்றாரு, இயேசு கிறிஸ்துவும் ஜெபம் பண்றாரு. தாவீது என்ன ஜெபம் பண்றாரு? நீதி விளங்க ஜெபம் பண்ணாரு, தவறு அல்ல. அதே போல இயேசு கிறிஸ்துவும் ஜெபம் பண்ணாரு, சிலுவையில் அறைந்தவர்களை மன்னிக்கும்படி ஜெபம் பண்ணார். லூக்கா 23:34 வசனம். நாமும் நம்முடைய எதிரிகளுக்கு எதிராக எப்படி ஜெபிக்கிறோம்? அவர்கள் மனம் திரும்புவதற்காக ஜெபிக்கிறோமா அல்லது கடமைக்காக ஜெபிக்கிறோமா? மத்தேயு 5:44 வசனம். மத்தேயு 5:44 வசனம். அடுத்து 28 வசனம். நம்முடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் இருக்கிறதா? மோசே ஜெபம் பண்ணார் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, என் பெயரை ஜீவ புத்தகத்திலிருந்து கிரிக்கப்படும், அல்லது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்காவிட்டால் என்று ஜெபம் பண்ணார். அதே போல இங்க தாவீது கூட என்ன பண்றாரு? இந்த சத்துருக்களுடைய பெயரை ஜீவ புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் என்று ஜெபிக்கிறார். நம்முடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் இருக்கிறதா என்று சொல்லி நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். நிறைய இருக்கிறது, நேரம் இல்லாதனால சீக்கிரம் முடிச்சிடுறேன், டைம் வர ஆயிடுச்சு. 30-36 வசனம். எந்த சமயத்திலும் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு எதிராக முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. ஊழியக்காரனுக்காகட்டும், விசுவாசிக்காகட்டும், மூப்பர்களுக்காகட்டும், யாராயிருந்தாலும் சரி, கர்த்தருக்கு முன்பதாக முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. தெளிந்த புத்தியோடு நல்ல மனசாட்சியோடு போய் ஜெபிக்கும் பொழுது இந்த ஜெபம் அவங்களுக்கு கேட்கப்படும், இல்லை என்று கேட்கப்படாது. 30-31 வசனம். தேவனுக்கு பிரியமானவற்றை நன்றாக இந்த பகுதி கூறுகிறது. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதிப்பதும், அவரை நாம் சோத்திரம் செய்வதும் மகிமைப்படுத்துவதும் அவருக்கு பிரியமுள்ளவை. உள்ளத்தில் உணர்ந்து உற்சாகமாக துதிப்பது அவருக்கு விருப்பமாக இருக்கிறது. ஆவியோடும் கருத்தோடும் பாட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதுக்கு வசனம் பரிசுத்த பவுல் பயன்படுத்தி இருக்கிறார். 1 கொரிந்தியர் 14-15 வசனம். இப்படியாக தேவனுடைய வசனத்தை இந்த நாளிலே நமக்கு கர்த்தர் ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.